முன்னாள் மருமகள் ஆட்டோ கடைத்தெருவில் சென்று கொண்டிருக்க ஆட்டோவில் உட்கார்ந்திருந்த சாவித்திரி தன் கணவனிடம், என்னங்க, அந்த பாம்பே ஸ்வீட் ஸ்டாலில் ஒரு 5 நிமிஷம் நிறுத்த சொல்லுங்க. ரசகுல்லா ஒரு டப்பா வாங்கிட்டு போகலாம். நம்ம சந்துருவுக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு அவன் பிறந்த நாள். அவன் படத்துக்கு முன்னால் வச்சு கும்பிடலாம். ஆட்டோவை நிறுத்த சொல்லி ரசகுல்லா வாங்கி கொண்டு ஆட்டோவில் ஏறினார் சண்முகம். என்னையா, வேறு எங்கேயும் நிறுத்தணுமா? இல்லை, நேரா சுபஸ்ரீ கிளினிக்குக்கு வண்டியை விடவா? ஆமாப்பா, எங்களை கிளினிக்கில் இறக்கி விட்டுடு. வர லேட்டாகும். நாங்கள் வேறு ஆட்டோ பிடிச்சு வந்துடுறோம். அங்கு வரிசையாக போடப்பட்டிருந்த நாற்காலியில் அமர்ந்தனர். பெயரை பதிவு பண்ணிட்டீங்களா? டோக்கன் கொடுத்துருக்குறாங்களா? கூட்டம் அதிகமாக இருக்க போலிருக்கு. நிறைய பேர் காத்திருக்காங்க. ஆமாம் சாவித்திரி, புருஷன் பெண்டாட்டி 2 பேரும் டாக்டர். அதான் கூட்டம். நம்ம டோக்கன் நம்பர் 12. இப்போ தான் 3ஆம் நம்பர் போயிருக்கான். காத்திருக்க தான் வேணும். அந்த அம்மா பல் டாக்டர், வீட்டுக்காரர் ஆர்த்தோ டாக்டர். 2 பேரும் படித்த படிப்புக்கு நல்லபடியாக ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. நாம் கருவேப்பிலை கொத்து மாதிரி ஒத்த பிள்ளைய பெற்று இன்ஜினியருக்கு படிக்க வச்சோம். அவன் ஆசைக்கு குறுக்க நிற்காம ஜாதி விட்டு ஜாதி பரவாயில்லன்னு அவன் காதலிச்ச பெண்ணையே கல்யாணம் பண்ணி வச்சோம். 1 வருஷம் சந்தோஷமாக வாழ்ந்தான். ஆனால் அது நிலைக்காமல் போயிடுச்சு. லாரி ரூபத்தில் வந்த யவன் வேலைக்கு போன பிள்ளையின் உயிரை பறிச்சுட்டான். 10 வருஷமாக அவன் நினைவுகளை மனசில் சுமந்துக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். 1 வருஷம் அவனோட குடும்ப நடத்தின மகராசி அப்பா வந்து கூப்பிட்டதுமே போயிட்டா. நமக்குன்னு இந்த உலகத்தில் யார் இருக்கா? எதுக்கு சாவித்திரி புலம்புற? பல்வலின்னு வந்திருக்கிற. அதிகம் பேசாத, இன்னும் வலி ஜாஸ்தி ஆகிடும். காலையில் ஒன்றும் சாப்பிடல. பக்கத்து டீ கடையில் போய் பால் எதுவும் வாங்கிட்டு வரேன், குடிக்கிறியா? வேண்டாங்க, இந்த பல்வலி நின்னா போதும். நீங்களும் தான் பசியோடு இருக்கீங்க. போய் காஃபி சாப்பிட்டு வாங்க. நம்மை கூப்பிட இன்னும் நேரம் இருக்குது. எனக்கும் இன்றைக்கி நம்ம சந்துரு ஞாபகமாகவே இருக்குது. பசியே தோணலை. வாழ்க்கையில் கடவுள் நம்ம அதிகமாக சோதிச்சிட்டாரு. மகன், மருமகள், பேரு, பேத்தின்னு வாழ்கிற கொடுப்பனை இல்லாமல் கடைசி வர நீயும் நானும் வாழலுங்கிறத விதியை நமக்கு கொடுத்துட்டாரு. அவரிடமிருந்து பெருமூச்சு வர மௌனமாக அமர்ந்திருந்தாள் சாவித்திரி. டோக்கன் நம்பர் 12. சாவித்திரி வாங்க, நர்ஸ் அழைத்தாள். நாற்காலியிலிருந்து எழுந்து கொண்டாள் சாவித்திரி. நீண்ட நேரமாக உட்கார்ந்திருந்தது முழங்கால் வலியால் உடனே நடக்க வராமல் சற்று நின்று கணவனை பிடித்து டாக்டரின் அறையை நோக்கி நடந்தாள். ஏசி ஓடிக்கொண்டிருக்க ஒளிரும் விளக்குடன் டாக்டரின் அறை பிரகாசமாக இருந்தது. அம்மா, அந்த சேரில் ஏறி உட்காந்து தலையை பின்னால் சாய்ந்து வச்சுக்கோங்க. டாக்டர்மா வந்துடுவாங்க. சார், நீங்கள் அப்படி ஓரமாக அந்த சேரில் உட்காருங்க. டாக்டரின் உதவியாளர் சொல்ல உள் அறையிலிருந்து கைகளை டவலால் துடித்தபடி வந்த டாக்டர் அம்மாவை பார்த்து அதிர்ந்தார் சண்முகம். அவளது கண்களிலும் ஆச்சரியம் எண்ணின. அப்பா, நீங்களா? நல்லா இருக்கீங்களா? குரல் கேட்டு கண்மூடி நாற்காலியில் உட்கார்ந்திருந்த சாவித்திரி கண் திறந்து பார்க்க அவளால் நம்ப முடியவில்லை. யமுனாவா அது? அவள் எப்படி? அதற்குள் சாவித்திரியின் அருகில் வந்த யமுனா அன்போடு அவள் கைகளை பிடித்து கொண்டாள். அம்மா, உங்களை சந்திப்பேன்னு நினைக்கல. இந்த 10 வருஷத்தில் என்னென்னமோ நடந்து போச்சு. சந்துரு மறைவுக்கு பின் அப்பாவோட போய் வேதனை இருந்த என்ன அப்பா தான் தேற்றி திரும்ப படிக்க வச்சாரு. பல் டாக்டருக்கு படித்து என் அத்தை பையனை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. 5 வயசில் ஒரு பெண் இருக்கா. நீங்கள் எப்படிமா இருக்கிறீங்க? அவள் சகஜமாக பேச சாவித்திரியால் நம்ப முடியவில்லை. சந்திரனுடன் வாழ்ந்த யமுனா இன்று பல் டாக்டராக இன்னொருவரின் மனைவியாக சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். கண் கலங்க மௌனமாக அமர்ந்திருந்த சாவித்திரியை அன்புடன் பார்த்தாள். என்னை பார்த்ததும் உங்களுக்கு பழைய ஞாபகம் வந்திருக்கும். உங்கள் வேதனை எனக்கு புரியுதுமா. கடவுள் கொடுத்த வாழ்க்கையை நாம் வாழதானே வேண்டியிருக்கு. நீ நல்லா இருக்கியா யமுனா? உன் கணவர் தான் ஆர்த்தோ டாக்டரா? உன் மகள் பேர் தான் சுபஸ்ரீயா? ஆமாம்மா, அவள் பேரில் தான் இந்த கிளினிக் இருக்குது. உங்களுக்கு என்னம்மா, பல்வலியா? முதல்ல செக் பண்ணிடுறேன், அப்புறம் பேசலாம். வாயை திறக்க சொல்லி
சிகிச்சை செய்த யமுனா, மருந்து போட்டிருக்கேன், வலி நிற்க இன்ஜெக்ஷன் கொடுத்துருக்கேன், ஒரு வாரம் கழித்து வாங்கம்மா, உங்கள் பல்லை எடுக்க வேண்டியிருக்கும், ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்த்துட்டு பல்லை எடுத்துறான். அப்புறம் திருச்சியில் தான் இப்போ இருக்கிறீங்களா? உங்கள் அட்ரஸ் சொல்லுங்கள், கட்டாயம் வீட்டுக்கு வந்து பார்க்குறேன், உங்களுக்கு என்ன உதவி வேணும்னாலும் செய்ய தயாராக இருக்கிறேன். இவ்வளோ நாள் உங்களை பற்றி விசாரிக்காமல் இருந்ததுக்கு மன்னிச்சிடுங்க. எங்கள் அப்பாவின் கட்டளை மீறி என்னால் எதுவும் செய்ய முடியாமல் போயிடுச்சு. உன் நிலமை எனக்கு புரியுதுமா. சின்ன வயசு வாழ்க்கை இழந்த உன்னை உன் அப்பா படிக்க வச்சு நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு. எங்களுக்கு தான் கொடுப்பனை இல்லாமல் போயிடுச்சு. உங்களையும் அப்பாவையும் பார்த்தா மனசுக்கு சங்கடமாக இருக்குது. என்ன நீங்கள் பிரித்து பார்க்க வேண்டாம், உங்களை மகளாக நினச்சிக்கோங்க. உங்கள் அட்ரஸ் சொல்லுங்கம்மா. நம்பர் 20, வேலம்மாள் தெரு, புது சத்திரம். சாவித்திரி சொல்ல குறித்து கொண்டாள். சரிம்மா, காண அற்புறேன், வீட்டில் போய் இறங்கிக்கங்க, எனக்கு பேஷண்ட் வெயிட் பண்ணுறாங்க, இன்னொரு நாள் பேசுவோம், இந்த சண்டே வர ட்ரை பண்ணுறேன். காரெல்லாம் வேண்டாம் யமுனா, நாங்கள் வீட்டிலேருந்தே ஆட்டோ வச்சுட்டு வந்திருக்குறோம், அதிலே போயிடுறோம், நீ உன் வேலையை கவனி சொன்னவள் கணவரிடமிருந்து பையை வாங்கி அதிலிருந்த ரசகுல்லா டப்பாவை யமுனாவிடம் கொடுத்தாள். இதில் ரசகுல்லா இருக்கு, என் பேத்திக்கிட்ட கொண்டு போய் கொடுமா. கண் கலங்க சாவித்திரி அணைத்து கொண்டாள் யமுனா. இருவரும் அவளிடம் விடைபெற்று வெளியே வந்தனர். ஆட்டோவில் ஏறி வீடு வரும் வரை எதுவுமே பேசாமல் வந்த சாவித்திரி பூட்டிய கதவை திறந்து உள்ளே சென்றாள். சாவித்திரி, நம்ம சந்துரு பிறந்த நாளன இன்னைக்கு யமுனாவை பார்த்து பேசியது மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது. நம்மக்கிட்ட எவ்வளோ பிரியமா அன்பாக நடந்துக்கிட்டா. நீ ஏன் சாவித்திரி அவகிட்ட பொய்யான அட்ரஸ் சொன்ன? உன்னோட நடவடிக்கை எனக்கு புரியலை. கணவரை திரும்பி பார்த்தாள் சாவித்திரி. யமுனாவின் அன்பும் அரைவெனப்புமான பேச்சும் மனசுக்கு இதமாக தான் இருந்தது. அதை நான் மறுக்கலை, ஆனால் அதை நாம் ஏற்றுக்கிறது சரியில்லைங்க. இப்போ அவள் இன்னொரு வீட்டு மருமகள், கணவர் குழந்தைன்னு சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கா. பழைய உறவை ஞாபகப்படுத்த நாம் அவள் முன்னே போய் நின்னா அவள் மனசிலும் பழைய ஞாபகங்கள் வரும். இப்போ சந்தோஷ சூழலில் போயிட்டு இருக்கிற அவள் வாழ்வில் தேவையில்லாத சங்கடங்கள் வர நாம் காரணமாக இருக்கக்கூடாது. நாம் இழந்தது தான். வாழ வேண்டிய அந்த பெண்ணின் வாழ்க்கையில் தர்ம சங்கடத்தை ஏற்படுத்த எனக்கு விருப்பம் இல்லைங்க. அதான் அவள் நம்மை தொடர்பு கொள்ளாமல் இருக்க பொய்யான விலாசம் கொடுத்தேன். சொன்னவள் மௌனமாக உட்கார்ந்திருக்கும் கணவனை பார்த்தாள். சரி, நீங்கள் போய் கை கால் மூலம் அலம்பிட்டு வாங்க, சூடாக காஃபி கலந்து தரேன். பல்வலி சரியானதும் வேறு டாக்டர்கிட்ட போய் தான் பல்லையை பிடுங்கணும் என்று சொன்ன சாவித்திரி சுவற்றில் மாட்டப்பட்டிருக்கும் சந்துருவின் படத்தை பார்த்து கண்களில் வழியும் கண்ணீரை துடித்து கொண்டாள்.